2 ராஜாக்களின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தான். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் 6வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். 6வது வசனத்திலிருந்து, அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றார். 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியானன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரரையும் தனக்கு அடியாக வந்தான் என்றாள். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை என்றாள். ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என் வீட்டில் இல்லை என்றாள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவின் இடத்துல வந்து இந்த மாதிரி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வந்து கடன் பட்டுட்டு போனாரு, இப்போ அந்த கடன்காரன் வந்து என் பிள்ளையை கேட்குறாங்க. உடனே இந்த தீர்க்கதரிசி அவளை பார்த்து என்ன கேட்குறாருன்னா, சரி ஓகே, நான் உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன செய்யணும்? உன்னிடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்குன்னு கேட்கும்போது அந்த சகோதரி தீர்க்கதரிசியினிடத்தில் சொல்லுகிறார், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அவங்களுடைய மனசுல இந்த கடனை கண்டிப்பா நான் இந்த கடன்ல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்ற உள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த கடனை அடைக்கிறதற்கு எங்கிட்ட நிர்வாகம் இல்லை, எங்கிட்ட எந்த பொருளும் இல்லை, ஒரு குடம் எண்ணெய் தான் இருக்குது. இந்த எண்ணெயை வச்சுட்டு நான் எதையுமே செய்ய முடியாது, நான் வாங்கின கடனை அடைக்க முடியாது, இந்த எண்ணெய் கொஞ்சம், இந்த எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எனக்கு நிர்வாகம் இல்லை. ஸோ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் இந்த கடனை நான் கட்ட முடியும்னு நீங்கள் நம்பாததற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு நிர்வாகம் இல்லை, உங்களுக்கு அதற்கான வசதிகள் எதுவுமே இல்லை. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளை பொறுத்த அளவில் உங்களுக்கு உங்களுடைய நிர்வாகத்தை வச்சு ஆண்டவர் எப்பவுமே அற்புதம் செய்ய மாட்டார். உங்களுடைய தகுதியை வச்சு ஆண்டவர் அற்புதத்தை எப்பவுமே செய்ய மாட்டாரு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் இத்தனை நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த எல்லா அற்புதமும் நம்முடைய தகுதியை வச்சு செய்யல, நம்முடைய நிர்வாகத்தை வச்சு செய்யல. இன்றைக்கு இந்த பலிபீடத்தில் உங்களுக்கு முன்பாக நான் நின்று கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு பிரசங்கம் பண்ற நான் இந்த இடத்துல இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வந்து நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, நேரலையில் இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் பிற்பாடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் நம்புறேன், இந்த பலிபீடத்தில் உங்களுக்கு முன்பாக இந்த மீட்டிங் நடத்துறதற்கு நான் நிர்வாகம் இருந்ததுனால, நான் தகுதி உள்ள ஒரு ஆளா இருந்ததுனால இந்த இடத்துல நான் நிக்கலங்க. இதற்காக இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு நான் படிச்சுட்டு வந்தேன், நான் ட்ரைனிங் எடுத்தேன், எனக்கு ரொம்ப தெரியும், நான் பழக்கமானவன், இதுல நிறைய எக்ஸாம்ல எல்லாம் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்றதற்காக இந்த இடத்துல நான் வந்து நிக்கல. உண்மையிலே நான் நம்புறேன், எனக்கு இதற்கு தகுதி இல்லை. ஆனா என்னை அழைத்த தெய்வம், என்னை முன்குறித்த தெய்வம், என்னை வேறு பிரித்த தெய்வம் இந்த இடத்துல என்னை நிக்க வச்சது மட்டும் இல்லாம இந்த வார்த்தையை பேசுறதற்கு சகல கிருபையும் கொடுக்கிறார். சோ என்னுடைய தகுதியை வச்சு, என்னுடைய நிர்வாகத்தை வச்சு
என்ன ஆண்டவர் பயன்படுத்தவே முடியாது. என்னுடைய நிர்வாகம் என்ன? என் அப்பா குடிகாரர். என்னுடைய நிர்வாகம் என்ன? சாணி சுமந்துட்டு இருந்தேன். என்னுடைய நிர்வாகம் என்ன? செங்கல் சூளையில வேலை பார்த்தேன். என்னுடைய நிர்வாகம் என்ன? சாப்பாட்டுக்காக அநேக இடத்துல போய் அப்படியே கை ஏந்தி இருக்கிறேன். அதுதான் என்னுடைய நிர்வாகம். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் நடத்தி வருகிற விதத்தை பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். நேற்றைய தினத்தில் கூட இந்த ஊழிய அப்படியே சும்மா ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அந்த மழை தூரிட்டே இருக்கும்போது அப்படியே என்னுடைய கண்களெல்லாம் நிறைஞ்சு அப்படியே கண்ணீரா ஊத்திருச்சு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் நடத்தி வந்த பாதையெல்லாம் நான் நினச்சி பார்த்து அப்படியே சும்மா ஒரு இடத்துல அப்படி மழை பெஞ்சிட்டு இருக்குது, ஒரு செவரில் சாஞ்சு நிற்கிறேன், கண்ணில் மட்டும் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. ஆண்டவருக்கு அப்படியே இருதயத்தின் ஆழத்திலேருந்து நன்றி சொன்னேன். ஆண்டவரே, எனக்கு எந்த நிர்வாகமும் என்னிடத்துல இல்லை, எந்த தகுதியும் எனக்குள்ள இல்லை. என் தகுதியை பார்த்து நீங்கள் என்னை பயன்படுத்தவே இல்லை. இன்றைக்கு இந்த செய்தியில என்னோட கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, உங்களால ஏன் நம்ப முடியல, என் கடனை முடிக்க முடியும்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் உங்கள்கிட்ட நிர்வாகம் இல்லை. ஆனா ஆண்டவரை பொறுத்த அளவில் உங்க நிர்வாகத்தை பார்க்கவே இல்லை. ஆனா ஒன்று பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆண்டவர் ஏன் தகுதியை பார்க்கல, என் படிப்பை பார்க்கல, என் பேக்ரவுண்டை பார்க்கல, ஆனா யாரை பார்த்தாரு தெரியுமா? என்ன பார்த்தாரு. இந்த ஊழியத்தில் என்னை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்துறதற்கு ஆண்டவர் என்னுடைய வேற எதையுமே பார்க்காம என்ன பார்த்தாரு. சோ இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க தான் முக்கியம். நீங்க தான் முக்கியம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய நீங்க தான் முக்கியம். நீங்க உங்களை கெடுத்துக்காதீங்க. அதான் உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, சுவர் இருந்தாதான் சித்திரம், சுவர் இருந்தாதான் சித்திரம். நீங்க இந்த கடனுக்காக கவலைப்பட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு நீங்க தூங்காம சுகரு, பிரஷரு, இப்படிப்பட்ட வியாதியை நீங்க வருத்தி சாப்பிடாம கவலைப்பட்டு ஒல்லியாகி உங்க சரீரத்தை நீங்களே கெடுத்தா, நான் சொல்றேன், உங்களுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? இந்த கடன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு பிரதர். ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே நீங்க உங்களை உடைச்சுக்காதீங்க, நீங்க ஒன்றும் இல்லாம போகாதீங்க. நீங்க யோசிச்சு நீங்க சிக்காயிராதீங்க. வேதத்துல அதற்கு ஈடான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. மோசே, ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்களுடைய கூக்குரல் நான் கேட்டேன், சத்தத்தை கேட்டேன், இப்பொழுது நான் அவர்களை விடுதலை ஆக்குறதற்காக நான் விரும்புறேன், வா மோசே, உன்னை நான் அனுப்புவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது இந்த மோசே ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட சொல்ற, ஆண்டவரே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். நல்லா கவனிங்க, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். ஓ, உடனே ஆண்டவர் என்ன சொல்லணும் பதில்? ஆமாப்பா, தெரியாம போச்சு பாரு, உனக்கே பேசுறதுக்கு சரியா வராது, நீ ஏன் திக்குவாய, உன்னை கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு முன்னாடி விட்டா நீ என்னப்பா பேசுவ அப்படின்னா சொன்னாரு? சொல்லுங்க, அப்படியே சொன்னாரு? இல்ல, மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஏய், மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யாரா? கர்த்தராகிய நான் அல்லவோ? உனக்கு வாயை உண்டு பண்ண நான் அல்லவா? சோ இதுல என்ன அர்த்தம் புரியுதுன்னா, ஆண்டவருக்கு தேவை மோசையினுடைய வாய் இல்லை, மோசையினுடைய குரல் இல்லை, மோசையினுடைய தொண்டை இல்லை. ஆண்டவருக்கு தேவை மோசை மட்டும்தான் தேவை. உனக்கு தொண்டையை நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு வாய்ஸ் நான் கொடுப்பேன்ப்பா, உனக்கு பணம் நான் கொடுப்பேன்ப்பா. இன்றைக்கு கூட இந்த செய்தியில கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் அதான் சொல்றாரு, ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய வருமானம் அல்ல, உங்களுடைய நிர்வாகம் அல்ல. உங்களுடைய எல்லாருமே இன்னைக்கு கடன்ல இருக்கிற அத்தனை பேருமே இதைத்தான் யோசிச்சு உட்காந்துருக்கிறீங்க. எனக்கு இல்லை, எனக்கு இல்லை, எனக்கு நிர்வாகம் இல்லை, எனக்கு கடன் இவ்வளோ பெருசு, ஆனால் நிர்வாகம் இவ்வளோ குட்டி, நான் 10 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 20 வருஷம் உழைச்சாலும் முடியாது, 50 வருஷம் உழைச்சாலும் முடியாது, நான் சாகிற வரைக்கும் உழைச்சாலும் முடியாது, கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறோம். ஆண்டவரை பொறுத்த அளவில் நிர்வாகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்ற, நீ வந்துரு, நீ தைரியமா இரு, நீ பலத்தோட இரு, நான் உனக்காக செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. சோ நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறாரு, உங்களை பலப்படுத்த விரும்புறாரு, உங்களை தட்டி கொடுக்கிறார் ஆண்டவர். இந்த 2வது நாள் உங்களை பூஸ்ட் பண்றாரு ஆண்டவர். மகனே,
சோர்ந்து போகாத, மகளே சோர்ந்து போகாத. உன் நிர்வாகத்தை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு நீ வந்து நில்லுப்பா. நீ பலத்தோட இரு, சுகத்தோட இரு, சந்தோஷமா இரு. மனசுக்குள்ள கவலை இருந்தால் அது பெருசாக காமிச்சிக்காத. ஓகே ஓகே, நான் வெகு சீக்கிரத்தில் அற்புதத்தை செய்வேன். ஆமென். ஸோ நம்பர் 1, முதலாவதாக நீங்க ஏன் உங்களால இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள குறைஞ்சதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்க நிர்வாகத்தை பார்க்குறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்க நிர்வாகம் எனக்கு தேவையில்லை, நீ தான் எனக்கு தேவை. இப்போ எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? எஸ் லார்ட், எஸ் லார்ட், நான் வர ஆண்டவரே, நான் என் உடம்பை பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, நான் டென்ஷன் ஆக மாட்டேன் ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே. அதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே சொல்லிட்டாரு, கவலைப்படுவதனால் எவன் தன் சரீர அளவிலே ஒரு முளத்தை எவன் கூட்ட முடியும், எவன் ஒரு முளத்தை குறைக்க முடியும்? வெள்ளையா இருக்கிற முடியை கற்பாக்க முடியாது, கற்பா இருக்கிற முடியை வெள்ளையாக்க முடியாது. கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை சிஸ்டர், பிரதர், கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க மன வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, நீங்க பயப்பட்டு எந்த பிரயோஜனமுமே இல்லை. அதற்கு மாறாக நீங்க கவலையே பட வேண்டாம். யெகோவாயிரே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆமென் சொல்லுங்க.